வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாகத் குரல். இது கதைகள் கேட்கும் நேரம். முந்தைய பகுதியின் தொடர்ச்சி. தேவர்கள் புறப்பட்டு அசுரர்களோட இருப்பிடமாகிய மகேந்திரபுரியை நோக்கி நடந்து போகிறாரு. கையில் ஆயுதமே இல்லாமல் கால்நடையாகவும் நடந்து வந்து தேவேந்திரனை கண்ட அசுரர்கள் ஏளனம் செய்கிறாங்க. ஆனால் அவன் வந்த காரணத்தை கேட்டு அறிஞ்சதும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறான். அது முதலாக தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கிடைவதற்கான முயற்சியில் முழுமையாக ஈடுபடுறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து மந்திரமலையை தூக்கிக்கிட்டு திருப்பார்கடலை நோக்கி நடந்து போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் பாரம் தாங்க முடியாமல் கீழே போட்டுடுறாங்க. மலையை கீழே போட்டபோது மழை உருண்டு விழுந்ததில் நிறைய பேர் தேவாசுரர்கள் இறந்து போயிடுறாங்க. அப்போது பகவான் கருடன் மேலே உட்காந்துட்டு வராரு. விளையாட்டாக அந்த மலையை தமது திருக்கரத்தால் தூக்கிக்கிட்டு பார்க்கடலில் நடுவில் போய் வச்சாரு. தேவ அசுரர்களின் விருப்பப்படி வாசுகி அப்படின்ற நாகராஜன் அங்கே வந்து அந்த மந்திர மலையை சுற்றிக்கிட்டாரு. அந்த சமயத்தில் பகவான் முன்னால் போய் அதனுடைய தலையை பிடிச்சி எடுக்க அது கண்ட மற்ற தேவர்களும் தலைப்பக்கமாக நோக்கி போகிறாங்க. அது கண்ட அசுரர்கள், நாங்கள் என்ன மட்டமா, நாங்கள் பாம்போட வாழை பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பகவான் அதை கேட்டதும் தலையை விட்டுட்டு வால் பக்கமாக வந்து அதை எடுத்து பிடிச்சிட்டாரு. தேவர்களும் வந்து பாம்போட வாழை பிடிச்சிக்கிறாங்க. அவர் அசுரர்கள் வாசுகி அப்படின்ற பாம்போட தலையையும் தேவர்கள் வாளையும் பிடிச்சிக்கிட்டு கடைய தொடங்குறாங்க. அவர்கள் அவ்வாறு கடையும் போது மந்திரமலை தன் பாரத்தால் பார்க்கடலில் அமிழ்ந்து மூழ்கியது. அதை கண்ட தேவர்களும் அசுரர்களும் என்ன செய்யறதுனே தெரியாமல் திகைச்சு போயிருக்காங்க. அப்போது பகவான் மீது பெரியதொரு ஆமை மாதிரி ஒரு அவதாரம் எடுத்து பார்க்கடலில் புகுந்து போகிறாரு. தமது 10 லட்சம் யோசனை பரப்பு உள்ள முதுகால் அம்மந்திர மலையை தூக்கி அதை தாங்கி பிடிச்சிட்டு நிற்கிறாரு. பகவான் அவ்வாறு ஆமைய ரூபத்தில் வந்தனால கூர்ம உருவினராகிய மந்திர மலையை தாங்கிக்கிட்டும் அசுரர்களின் வலிமையை பெருக்கி கொண்டும் தேவர்களின் சோர்வை அகற்றி உற்சாகப்படுத்திக்கிட்டும் வாசுகிக்கு துன்பம் ஏற்படாமல் காப்பாற்றிக்கிட்டும் இருக்காரு. ஆனாலும் வாசுகியோட நீண்ட உடம்பிற்கு ஏற்பட்ட உபாதையால் திடீர்னு அது நஞ்சை கக்கிறது. ஆலகாலம் அப்படின்ற அந்த நஞ்சோட பயங்கரமான சுவாலைகள் 4 திசைகளையும் பரவவே தேவர்களும் அசுரர்களும் பாம்பை விட்டுட்டு ஓடி ஒளிய தொடங்குறாங்க. தேவேந்திரன் அப்போது தேவர்களை அழைச்சிக்கிட்டு கைலாய மலைக்கு போயிடுறான். சிவபெருமானை கண்டு வணங்கி, ஐயனே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, அமிர்தம் கடைஞ்சோம், அதில் ஆழகாலம் அப்படின்ற நஞ்சு தோன்றி எங்களை வதைக்குது, எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு முறையிடுறாங்க. அதை கேட்ட சிவபெருமான் உமாதேவியை கடைக்கண்ணால் நோக்கியவாறு, தேவி, இந்திரன் என்னை சரணடைய செய்கிறான், இவனை காப்பாற்றுவது நம்மளோட கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணமே சென்று பார்க்கடலை அடைந்தார். கடலோட மேல் பொங்கி கொதித்து விழும் சுவாலைகளால் தகித்து கொண்டிருந்த ஆழகால நஞ்சை கையில் ஏந்தி அதை அப்படியே குடிச்சிட்டாரு. அப்போது உமாதேவி ஓடி வந்து சிவபெருமானோட கழுத்தை பிடிச்சவாறு, அங்கேயே நில்லு அப்படின்னு சொன்னதுமே அந்த நெஞ்சு சிவபெருமானோட கழுத்துலேயே நின்றுச்சு. சிவபெருமான் அவ்வாறு அந்த நஞ்சை குடித்ததுக்கப்புறம் ஆழகால நஞ்சினால் தேவர்களும் சகல உயிரினங்களும் அழிந்து போகாமல் காப்பாற்றியதற்காக எல்லாருமே சிவபெருமானை வணங்குறாங்க. தேவர்களும் அசுரர்களும் மறுபடியும் பார்க்கடை கடையிறாங்க. அதுலேருந்து முதல்ல காமதேனு அப்படின்ற தெய்வ பசு ஒன்று தோன்றுது. நினைத்த பொருட்களை அழிக்கக்கூடிய தெய்வ பசு அது. யாக காலங்களில் தங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கருதி முனிவர்கள் அந்த பசுவை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அதுலேருந்து உச்சை சர்வம் என்னும் வெண்ணிற குதிரை ஒன்று தோன்றுச்சு. அசுரர்கள் அதை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு ஐராவதம் அப்படின்ற யானை தோன்றுது. அதை தேவேந்திரன் எடுத்துக்கிட்டான். அதுக்கு பிறகு யார் எதை நினைச்சாலும் அழிக்கக்கூடிய கற்பக மரம் ஒன்று தோன்றுது. அது தேவலோகம் போயிடுது. அதுக்கு பிறகு கணக்கற்ற அப்சரஸ் எனும் தேவ மாதர்கள் தோன்றினாங்க. அவர்கள் தோன்றிய உடனே விண்ணுலகெங்கும் பரவி ஆடி பாடிக்கொண்டு மறைஞ்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அதுலேருந்து மகாலட்சுமி தோன்றினாங்க. சுயவர மாலையோடு தோன்றிய மகாலட்சுமியை கண்டவுடனே தேவர்களும் அசுரர்களும் அதுவரை அப்படிப்பட்ட பேரழக பார்க்காதவங்க மாதிரி மெய் மறந்து பேச்சு மூச்சற்று நின்றுட்டு இருக்காங்க. மகாலட்சுமி அங்கிருந்து எல்லோரையும் பார்த்துட்டு உடனே மகாலட்சுமி தேவியை வணங்கி அதி அற்புதமான ஒரு சிம்மாசனத்தை அளிக்கிறான். அதுக்கு பிறகு அதுலேருந்து வாரணி தேவி தோன்றினாள். அவளை அசுரர்கள் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு அதுலேருந்து மகாவிஷ்ணுவோட அம்சமான தன்வந்திரி பகவான் ஒரு சொர்ண கலசத்தில் அமிர்தத்தை ஏந்தியவாறு தோன்றினார். அசுரர்கள் உடனே ஓடி சென்று தன்வந்திரியை சூழ்ந்துக்கிட்டு அவர் கையில் இருந்த அமிர்த கலசத்தை பிடுங்கிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்த தேவர்கள் முகம்படி பகவானை எங்களை காப்பாத்துன்னு வணங்குறாங்க. பகவான் உடனே அங்கேருந்து மறைஞ்சிடுறாரு. கொஞ்ச தூரத்தில் ஜெகன்மோகினி உருவு கொண்டவராகி எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அமிர்த கலசத்தை ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்துட்டு இருக்காங்க. அசுரர்களை நோக்கி வர்றாரு.
அசுரர்கள் அந்த மோகினியை கண்டவுடன் அமிர்தத்தை மறந்துவிட்டு மோகம் கொண்டவர்களாக்கி அம்மோகினியை நோக்கி, பெண்ணை நீ யாரு, எங்கிருந்து வர்ற, நீ வந்த காரணம் என்ன, மனதை மகிழ்விக்கக்கூடிய பேரழகு உடையவளே, நீ மிகவும் நல்லவளாகத்தான் இருக்கணும், நீ இந்த கலசத்தில் உள்ள அமிர்தத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாயாக அப்படின்லாம் சொல்லி அந்த பெண்கிட்ட கொடுத்துட்றாங்க. இனி உருவில் இருந்த பகவான் அவர்களை பார்த்து சிரிச்சிட்டே சொல்கிறாரு, காசி புத்திரர்களே, மகா புத்திமான்களும் வீரர்களும் ஆகிய நீங்கள் புதியவளாகிய என்னை எப்படி நம்பினீங்க? பெரியவர்களெல்லாம் பெண்களை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என் மேலே உங்களுக்கு உண்மையாகவே நம்பிக்கை இருக்குதா? நான் இதில் உள்ள அமிர்தத்தை பகிர்ந்து கொடுக்கும்போது குற்றம் குறை எதுவுமே சொல்லாமல் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்காமல் ஏன் என்று கேள்வி கேட்காம நான் கொடுக்கறதை ஏற்றுக்குவீங்களா? பிறகு என் மேலே குற்றம் சொல்லக்கூடாது, இப்போதே சொல்லிடுங்கன்னு கேட்குறாங்க. அதை கேட்ட அசுரர்கள், பெண்ணே நீ என்ன செஞ்சாலும் எங்களுக்கு சம்மதமே அப்படின்னு அவங்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்க. அந்த மோகினி அதுக்கு பிறகு தேவர்களை ஒரு வரிசையாகவும் அசுரர்கள் ஒரு வரிசையாகவும் உட்கார வச்சு அமிர்த கலசத்தை கையில் ஏந்திக்கிட்டு ஆடி பாடியவாறு அவர் கையில் இருந்த கரண்டியால் தேவர்கள் இருந்த வரிசைக்கு வரும்பொழுது அமிர்தத்தை எடுத்து வழங்கியும் அசுரர்கள் இருந்த வரிசைக்கு வரும்பொழுது வெறும் கரண்டியும் ஆட்டிட்டும் போயிட்டுருக்காங்க. அசுரர்கள் அந்த அநியாயத்தை பார்த்ததும் அந்த பெண்ணோட மனம் வருந்தக்கூடாது அப்படின்னு நினச்சி எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. ஆனால் ராகு என்பவன் தந்திரமாக தேவனை போல உருவம் மாற்றிக்கிட்டு தேவர்கள் வரிசையில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டான். அந்த மோகினிக்கிட்டேருந்து அமிர்தத்தை வாங்கி குடிச்சிட்டான். சூரிய சந்திரர்கள் அவன் அசுரன் என்பதை காட்டி கொடுக்கவே அந்த மோகினி உடனே மகாவிஷ்ணு உருவத்தை மாற்றிக்கிட்டு சக்கரத்தால் ராகுவோட தலையை துண்டிச்சிட்டாரு. ஆனாலும் அமிர்தம் பருகிய காரணத்தால் ராகுவின் தலை உடலும் மரணம் இல்லாமலும் இயங்க தொடங்குது. அது கண்ட பிரம்மதேவன் துண்டிக்கப்பட்ட தலையோடு பாம்போட உடலையும் துண்டிக்கப்பட்ட உடலோடு பாம்போட தலையும் இணைச்சு அவை என்றைக்குமே அழியாதவையாக ராகு கேது அப்படின்ற பெயரோட கிரக பதவி அடைந்து உலகம் உள்ளவரை சஞ்சரிச்சுட்டே இருக்கும்னு பணிக்கிறாரு. அதுக்கிடையில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் ஏற்படுது. அமிர்தம் பருகியதால் வலிமை அடைந்திருந்த தேவர்கள் அசுரர்களை எளிதில் ஜெயிச்சிடுறாங்க. அவர்கள் பாதாள லோகத்திற்கு துரத்தி விடப்பட்டாங்க. தங்களது தேவலோகத்தில் தேவர்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. திருமாலோட கூர்ம அவதார மூர்த்தியை தியானம் செய்பவர்களும் வணங்கி வழிபடுபவர்களும் சுகமான வாழ்வையும் நீண்ட ஆயுளையும் பெற்று மகிழ்வார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாகத் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.